நான் சொல்கிறேன், பேதுருவா யோவானா மாறணும். அதனால் இயேசுவை நேசிக்கிறவர்களாகவும் இருக்கணும். இங்கே இருக்கிற நம்ம முழு நேர ஊழியர்களாக உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார்னா நீங்கள் பதில் நீ என்னை நேசிக்கிறாயா? அதான் இன்னைக்கு பிரசங்கமே. இந்த 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 50,000 கிராமங்களுக்கு வரைக்கும் நம்ம வைக்கிற முகாமிற்கு தலைப்பு இயேசுவை நேசிக்கிறவர்கள் முகாம். ஆனால் ஜீசஸ் லவர்ஸ் கேம்ப்னாலே பைபிளில் ஒரே உதாரண சைட்டாக இருக்குது யோவான் 21 அதிகாரம் தான். யோவான் 21 அதிகாரம் தான். நீங்கள் அதில் இயேசுவை அன்பாக இருக்கிற உங்களுக்கு 21 அதிகாரத்தில் கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காரியம் இயேசுவை நேசிக்கிறீங்களா? அப்போ என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் பின்னிட்டு பார்க்க மாட்டீங்க. இதில் முதல் சப்ஜெக்ட் என்ன? 2ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 21 அதிகாரம் 2வது வசனம். இப்போ இயேசுவை நேசிக்கிற இந்த இடத்துல கூடியிருக்கிறவங்களும் முதல்ல அறிய வேண்டிய முதல் சத்தியம், பாயிண்ட் நம்பர் 1. இயேசுவை நேசிக்கிற நீங்கள் 3 வருஷம் ஒருத்தர் கூடயே இருந்துட்டு, நைட்டாக பகலாக இருந்துட்டு அவர் மறிச்சிட்டாருன்னு மீன் பிடிக்க போகலாமா? நல்லா ஞாபகம். உங்களுக்கு சோதனைகள் வரும். 3 வருஷம் எவ்வளவு நேசித்திருக்கான். பேதுரு போல் நேசித்த ஆளே கிடையாது. ஆண்டவர் எவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இவன் கேட்குற கேள்விக்கு நிறைய பதில் சொல்லியிருக்கிறார். பெரிய சத்தியம் அது. பேதுருவும் இயேசுவும் பைபிளில் அப்படி ஒரு பாயிண்ட்டு தலைப்பு வச்சு நீங்கள் பிரசங்கம் ரெடி பண்ணாலே எல்லாவற்றையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றும் எங்களுக்கு என்ன தருவீன்னு கேள்வி கேட்குறான். அவன் கேள்வி கேட்டது தான் நமக்கு இன்றைக்கி ஆறுதலாக இருக்குது. தாயாவது தகப்பனையாவது வீட்டையாவது மனைவியாவது விட்டு வந்தால் 100 அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். பேதுருவிடத்தில் பேசின காரியங்கள் ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணார். சேவல் கூவுவதற்கு முன்னே அதே மாதிரி நடக்குது. இவ்வளவு 3 வருஷத்தில் எத்தனை அற்புதங்களை கண்களினால் கண்டவன் அவன் பின்மாற்றம் ஆகிறான். நல்ல ஞாபகம். இயேசுவை நேசிக்கிறது உண்மைனா உங்கள் மனசில் பேதுரு போல கேள்விகள் வரக்கூடாது, பின்மாற்றம் வரக்கூடாது. சரி, இவனுக்கு வந்தால் பரவாயில்ல. இவன் மனசில் மீன் பிடிக்க அவன் போக வேண்டியதானே. அவன் என்ன செய்கிறான்? மற்றவங்ககிட்டையும் சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். மற்றவங்கள்ட்ட சொல்லவே வேண்டியதில்லை. எப்பயுமேங்க மனசுக்குள்ளே உன்னுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸை வச்சுக்கோ. ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கணும். கேள்விகள் அவர்கிட்ட கேட்டால் அவர் பைபிள் வசனத்திலிருந்து அவர் உனக்கு காரியங்களை சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் அழகாக சொல்லி கொடுப்பார். அதனால் இயேசுவே மேலே அன்பாக இருக்கிறீர்களா? இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்கள்கிட்ட முதல் கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய நன்றிகளை மறந்து பின்வாங்கிடக்கூடாது. 3 வருஷத்தில் எத்தனை அற்புதங்களை பேதுரு கண்ணார பார்க்குறேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்போம், உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். கஷ்டங்களில், நெருக்கங்களில், அவமானங்களில், நிந்தைகளில் உங்களை இப்போ உங்கள் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொண்டு வந்திருக்கார் பாரு. நீங்கள் எல்லாம் தேவரால் மிஸ்டரிகள், ஆண்டுடைய ஊழியக்காரங்க, ஆண்டுடைய மிஸ்டரிகள். எல்லா இடத்துக்கும் முன்னுதாரணமாக உங்களை சொல்கிறாப்புல. இப்போ மற்ற தெபரால்களுக்கு டீச் பண்ணும் போதே ஆளுங்குளத்தில் ஒரு டீம் இருக்குது. அப்படி தான் நம்ம சொல்லி தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அப்படி ஒரு மாதிரியாக உங்களை உருவாக்குறாரு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். எல்லா விதத்துலேயும் உங்களை பேசிக் அஸ்திபாரத்துலேருந்து உங்களை பயன்படுத்துகிறார். இவ்வளோ பயன்படுத்தப்பட்ட பின்பு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பின்வாங்கம் போகக்கூடாது. நான் போகிறேன்னு சொல்லவும் நீயே ஆகக்கூடாது, மற்றவங்களையும் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு டீமில் எப்போ அதைரியம் வரும்? அந்த அதைரியத்தை பறக்கிறவனே யார் தான்? நம்ம டீமில் இருக்கிற ஒருத்தராக தான் இருக்கும். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டு இருந்தால் மரியாதைக்கு ஒருத்தர் ஹார்ட்டில் வச்சுக்கணும். ஆண்டவிடத்துலேருந்து ஜெபிக்கணும். இப்போ என் மனசில் நிறைய பயம் வரும், பின்மாற்றம். அது வெளியே சொல்ல முடியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இப்படியெல்லாம் எனக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் என் கூட இருக்கீங்களா? சந்தேகத்தை நான் இத்தனை நைட்டு கேட்டேன், என் கூட நிஜமாகவே இருக்கீங்களா? நான் உங்கள் சித்தத்தின்படி தான் ஊழியம் சொன்னேன். இதெல்லாம் கேட்க ஆண்டவர் அடுத்தடுத்து பதில் சொல்லுவார். அழகாக வசனத்தில் எனக்கு அழகாக வாசித்து காண்பிப்பார். அதனால் நீங்கள் இயேசுவை நேசிக்கிற கூடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு முதல் சொல்கிறது பின்மாற்றம் ஆயிடாதீங்க. மற்றவங்களையும் பின்மாற்றத்தில் வழிநடத்திடாதீங்க, இடரில் இருக்காதீங்க. பாருங்கள், பின்மாற்றம் ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2வது பாயிண்ட்டு அடுத்த வசனத்தில் 4ஆம் வசனம், விடியற் காலம் ஆனபோது
இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியல. நீ பின்மாற்றமாக போனாலும் ஒரு ஊழியத்தில், கிராமங்களில், தெருக்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சிட்டியா, நீ பின்மாற்றம் ஆனாலும் உனக்காக ஆண்டவர் காத்திருப்பார். அல்லேலூயா. இவன் பின்மாற்றத்தோடு மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவர் எங்கே நிற்கிறார்? கரையில் வெயிட் பண்ணுறாரு. இது என்ன ஆண்டவர், எத்தனை அன்புள்ள ஆண்டவர். ஏன்னா உன் மூலிமா செய்ய வேண்டிய பகுதிகளில் உன் மூலிமா செய்யணும். இப்போ நீங்கள் போகிற பகுதிகளில் நான் ஊழியம் செய்ய முடியுமா? அப்போ உங்களை கொண்டு செய்ய வேண்டிய பகுதியில் உங்களை வச்சு தான் செய்வார். அதனால் நீங்கள் பின்மாற்றமானாலும் ஆண்டவர் உங்களை நம்புகிறார், உங்களை துரத்துகிறார், உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் சரியாவீங்கன்னு காத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், கடந்த காலத்தில் இங்கே இருக்கிற நீங்கள் என்னடா ஊழியம் டிசப்பாயின்ட் ஆனவங்க உண்டு. அதனால தான் இந்த அதிகாரத்துலேருந்து உங்கள்கிட்ட பேச சொல்லியிருக்கிறார். நம்ம இந்த ஊழியத்தை செய்யவா வேண்டாமான்னு சொல்லி யோசித்தவங்க இருக்கலாம். ஒருவேளை டிவியில் பார்க்குறவங்க இருக்கலாம், பின்மாற்றத்தோடு இருக்கிறவர்கள். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பின்மாற்றத்தோடு ஆண்டவருடைய ஊழியம் வேண்டான்னு சொல்லி போயிட்டீங்களா, இல்லை நினைக்கிறீங்களா? உங்களுக்காக இன்னும் ஆண்டவர் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அல்லேலூயா. 2வது சத்தியம். 3வது சத்தியம் அடுத்த வசனத்தில் பாருங்களேன். அதுக்காக சொன்னால், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். நல்லா ஞாபகம். பின்மாற்றக்காரர்களுக்கு அவங்க விரும்புகிற அற்புதத்தை அவர்கள் கண்டுகொள்வதற்கு ஆலோசனை தருகிறார். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பின்மாற்றம் இருக்குன்னு ஏசப்பா சொல்கிறது. அல்லேலூயா. எனக்குள்ளேயும் இருக்கும், உனக்குள்ளேயும் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை அற்புதங்களை செய்யும்படி வழிகளை காமித்து கொண்டு இருக்கிறார். நமக்கு சாப்பாடு கொடுக்குறார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பின்மாற்றக்காரனுக்கு ஐடியா சொல்லிகிட்டு இருக்காரு பாருங்க. நம்ம இதெல்லாம் பெரிய பாடங்க. 3வது பாடம், நம்ம சக ஊழியர்களில் ஒருத்தர் பின்மாற்றம் ஆகிட்டாலே அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். பகையை எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு மிஸ்டரியாக இருக்கிறவங்கள்ட்ட நல்ல ஒரு 2 வீலர்னால் வாங்கி கொடுத்தோம். 1 லட்ச ரூபா 2 வீலர் கொடுக்குறோம். அவங்க ஊழியத்துக்கு வரல, எப்போயாவது ஒரு நாள் போகிறாங்க, 1 நாள் 2 நாள் போகிறாங்க. அப்போ நம்ம ஊழியர் கூட அவங்கள்ட்ட அந்த 2 வீலர் தூக்குனேங்கிறான், பிடுங்கிடுவோன்னேங்கிறான். இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டுமா இருக்குது. ஒரு மிட்டாய் சாப்பிடுவோம், கொஞ்ச நேரம் நம்ம சொல்கிற கேட்டால் என் மிட்டாய் துப்பு. நான் தான் அவன் துப்புன உடனே அதை நான் பரிசுத்தமாகிடுச்சு துப்பின்னு மறுபடியும் அந்த மிட்டாய் வாயில் போட்டிருக்கேன். இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டா? ஒருவரை ஆண்டவர் நம்புகிறார் என்றால் அவ்வளோதான், அவங்க சரியாவாங்க. ஒருத்தர் சரியில்லையா, ஜெபிக்கணும். ஆண்டவர் காரியங்களை அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாரு. அவங்க மேலே கோபம் இருக்கலாம், டிஸப்பாயின்மெண்ட் இருக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி அவங்க நடக்காமல் இருக்கலாம். எல்லாரும் என்னையை போல் இருக்க முடியுமா? என்னையை போல் இருக்க முடியுமா? நான் உங்களை போல் இருக்க முடியுமா? நீங்கள் உங்கள் சைடில் பெருசு, எல்லாரும் பெரிய ஆட்கள். இப்போ புதுசாக வந்தவங்களா இருக்க எல்லாரும் நீங்கள் விசேஷமானவங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறது இங்கே இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு தெபராட்களும் ஒருவேளை எவன் சந்தோஷ் மாதிரி, ஜெபராணி மாதிரி அவங்க பெரிய ஒரு சவால் விட்டு பிரசங்கம் பண்ணுறத மாறணும். அதுதான் நம்முடைய கோலே. அல்லேலூயா. எல்லாம் நம்முடைய மிஸ்டரிகளும் அவங்க ஜோம் பண்ணும்போது பிசாசு வரட்டும், அவங்க ஜோம் பண்ணி வியாதி சுகமாகும். நான் அப்படி விரும்பி தான் எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணு. இயேசு கிறிஸ்து என்ன விருப்பம்ங்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை காட்டிலும் எப்படி பாருங்கள். அப்போ இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் அப்படி இருக்கணும். ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்களா? அப்போனா 3 பாயிண்ட் இருக்கணும். முதல் பாயிண்ட் என்ன? நீங்கள் பின்மாற்றம் ஆயிடக்கூடாது, மறந்து பின்மாற்றம் ஆகிற மற்றவங்களை பின்மாற்றமாக ஆக்கிடக்கூடாது. 2வது பாயிண்ட் என்ன? ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அடுத்து என்ன செய்கிறாரு? பின்மாற்றக்காலுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. அவங்க பாவம் ராமலூதம் ரொம்ப களைச்சி போயிட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை, எப்போ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். இதுதான் ஆண்டவர். நம்ம கம்பில் ஆலோசனை சொல்லணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நல்லா ஞாபகம். 7வது பாருங்கள், அதில் வலை கிழியத்தக்கதாக மீன் அங்கே இழுக்க மாட்டாதிருங்கள் இருக்குது. அடுத்து 7வது வசனம் கற்றுக்கொள்கிற எத்தனாவது பாயிண்ட் இப்போ பார்க்க போகிறோம்? 4வது பாயிண்ட்.
ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். எப்பயுமேங்க யார் ஏசப்பாவை பார்க்குறாங்களோ இல்லையோ, இப்போ நம்ம என்ன கேம்பில் அட்டன் பண்ணுறோம், இப்போ என்ன கூடுகை நடந்துகிட்ருக்கு? இயேசுவை நேசிப்போர் கூடுகை முகாம். ஜீசஸ் லவர்ஸ். நீ இயேசுவை நேசிக்கிறேன்னா நீ ஆண்டவர் யாருன்னு கண்டு கொண்டுருவ. இந்த உபத்திரவத்தில் இயேசு இருப்பார், இந்த ஆபத்துகளில் இயேசு நடுவில் இருப்பார். புலம்பல் வராது. அன்பாயிருந்த சீசன் யார் கண்டுபிடிக்கிறா? கர்த்தர் என்று கண்டு. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நான் சொல்லுவேன், இங்கே ஏசப்பா இருக்கார் அப்படி என்னால் சொல்ல முடியும். என் கூட இருக்கிறான், பேசுகிற வார்த்தைகளில் இருக்கிறார். இந்த கூட்டத்தில் ஏசப்பா இருக்கிறாருங்க. அல்லேலூயா. காட்ஸுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. தேவன் இந்த இடத்துல மகிமைப்படுகிறார். இங்கிருந்து ஒரு அற்புதத்தை தொடங்குகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 50,000 கிராமத்திற்கான அஸ்திபாரத்தை ஆழங்குளத்திலே ஆண்டு போடுகிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவருடைய அன்பு, நேசிக்கிற அன்பை உணர்ந்து அது கர்த்தரென்று கண்டு. நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருந்த, நீங்கள் ஆண்டவர் அன்பாக இருக்கீங்களா? எப்பொழுது உங்கள் கூட தேவையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஆண்டவரை நீ காண முடியும். அல்லேலூயா. அவர் கர்த்தர் என்பதை கண்டு. முக்கியமான பாயிண்ட் 4வது 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார்? கறி நெருப்பு எல்லாம் போட்டு ஃபுல் மீல்ஸே ரெடியாக வச்சிருக்கிறார். யாருக்கு? அன்பாயிருந்து பின்மாற்றமான பேதுருவுக்கு, மீன் பிடிக்க போன பேதுருக்கு, மறுதலித்த பேதுருவுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதற்காக? இனி ஒரு பெரிய ஒரு ஒர்க்கு இவனுக்கு பேதுரு மேலே இருக்குது. இவனை கொண்டு பெரிய வேலை இருக்குது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் சில முறுமுறுப்புகள், கஷ்டம், பின்மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குதா? நல்லா இங்கே உங்களுக்காக ஆண்டவரை ஃபுல் மீல்ஸ் வச்சிருக்கிறார். பெரிய அற்புதத்தை உங்களுக்காக காத்து வச்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு? பேதுருக்கு மட்டுமா? அவன் கூட இருந்தால் எல்லாருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருந்த உங்கள் புருஷன், பிள்ளைகள் எல்லாருக்கும் காத்திருப்பார். ஆயத்தப்படுத்தி ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எத்தனாவது பாயிண்ட் பார்க்க போகிறோம்? 5வது பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் கேட்குற 15வது வசனத்தில், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீன் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நல்லா ஞாபகம். ஆண்டவர் விரும்புகிற விருப்பம் என்ன? யோனாவின் குமாரனாகிய சீமோனை. உங்கள் அப்பா பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். கற்பையா மகனாகிய கணேசனை, இப்படி சொல்லுங்கள். இவர்களிலும் என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலாம் யார்? உங்கள் வீட்டில் இருக்கா? அங்கே இருக்கிற மீன்கள், ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் வச்சு இவைகளிலும் இங்கிலீஷ் பைபிளில் இருக்கு. இவ்வளோ வளைக்கிளி, நீ விரும்பினது கிடச்சிச்சில்லடா, வழி கிளியத்தக்க மீன் கிடச்சில்லடா, இவைகளை காட்டில் என்னை நேசிக்கிறார். கொடுத்துட்டு தான் கேட்குறார். நல்லா ஞாபகம். அப்படி அவர் விரும்புகிறாருங்க. நம்முடைய வாய் மொழியும் விரும்புகிறாருங்க. அப்போ எப்பயுமே ஞாபகம். ஆண்டவருடைய விருப்பமே என்ன? என் பிள்ளை என்ன நேசிக்கிறானா? ஆபிரகாம் மேலே சந்தேகம் வரும். என்ன நேசிக்கிறானா? ஈசாக்கை நேசிக்கிறான். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்டால், நீ யார் ஃபஸ்ட்டு நேசிக்கிறீங்க? பிள்ளைகளையா? பணத்தையா? சுகபோகத்தையா? யாரை நேசிக்கிறீங்க? ஆண்டவர் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். சும்மா இவன் சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நீர் அறிவீர் என்ற ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன், நீர் அறிவீர். அப்போ என்ன சொல்றாரு? அன்பாக இருந்தாலே என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். இந்த செய்தியை டிவியில் பார்க்குற யாருனாலும் சரி, நீங்கள் ஏசப்பாவை நேசிக்கன்னு வாங்கிட்டு சொல்லக்கூடாது. அன்பாக நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்?
ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். கிராமத்துக்கு போ, கிராமத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் தெருவில் நின்று சிறுவர் ஊழியம் செய், உங்கள் வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியம் செய், ஒரு 10 பேருக்கு ட்ராக்ஸ் கொடு. இங்கு நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ராக்ஸ் கொடுக்காதவன், சுவிசேஷம் சொல்லாதவன், ஆட்டுக்குட்டிகளை நேசிக்காமன் அவன் உண்மையான காதல் கிடையாது, கள்ளக்காதலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? நேசிக்கிறாயா? அப்போ நீ என்ன செய்ய? ஆட்டுக்குட்டியில மேய். எத்தனை வாட்டி கேட்குறாரு? ஏன் தெரில, 3 வாட்டி மறுதளிச்சிட்டோன்னு அவன். அறியேன், உண்மை அறியேன்னு சொல்லி மறுதளிச்சதுனால ஆண்டவர் முக்கா 3 தடவை கேட்குறான்னு தெரில. நீங்கள் டெய்லி என்ன செய்யணும்? அப்போனா 30 தடவை நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 30 தடவை மறுதளிச்சியோ 300 தடவை மறுதளிச்சோலையோ டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும். நீ அத்தனை தடவை மறுதளிச்சிருப்ப. ஆண்டவரே, ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்கள். ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். இப்போ இந்த 3 வார்த்தை கேட்டது எத்தனை நிமிஷத்தில் இருக்கும்? அவ்வளோதான். 1 நிமிஷத்தில் 3 கேள்வி கேட்டுருப்பாருங்க. அவ்வளோ கான்வர்சேஷன் தாங்க. அப்போ 1 நிமிஷத்துக்கு 3 வாட்டி ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட வேண்டியதான். காசா பணமா வாயை வலிக்க போகுது. ஏசப்பா பிடிக்குதுங்க. ஏன்னா அவருக்கு பிடிக்குது. ஏசப்பா நான் நேசிக்கிறேன், எல்லாவற்றையும் காட்டிலும் நேசிக்கிறேன் அப்படி சொல்கிறது பிடிக்குதுங்க. அதனால் 5வது பாயிண்ட்டு, நீங்கள் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டிகளை மேய், ஆடுகளை மேய். இப்போ நம்ம செய்கிற பணிகளே யாருக்கு நன்றி கடன் செலுத்துகிறோம்? ஏசப்பா நேசிக்கிறத பரலோகத்துக்கு காட்டுறோம். அல்லேலூயா. நான் ஏன் ஊழியத்துக்கு வந்தேன்? ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார். அவர் கண்ணீரை நான் துடைக்கணும்ல, அவரை நான் சந்தோஷப்படுத்தணும்ல. இன்னைக்கு காலையில் நான் 2 கேள்வி நல்லா கேட்டுக்கிட்டேன். நிஜமாகவே நான் சந்தோஷமாக இருக்கேனா? இப்போ ஏன் தெரில, உங்கள்கிட்ட கேட்க சொல்ல, நீ பொய்யனும் சொல்லக்கூடாது. இப்போ நிஜமாகவே நீ சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாயிருங்கள்னு சொல்லி உன் சந்தோஷத்தை எதை நிமித்தமாக இழக்கக்கூடாது. சந்தோஷமாக இருங்க. நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கியா? 2வது நான் ஒரு கேள்வி கேட்டேன். நேற்று அதாவது கடைசியே என் மூலிமா எப்போ பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாச்சு? என்னால் எப்போ பரலோகத்துக்கு சந்தோஷம் உண்டாச்சு? என்னுடைய விசுவாசத்துலையா? என்னுடைய கொடுக்கறதுலையா? என் மூலிமா நான் காஸ்பல் சொல்லி ஒரு பாவி மனம் திரும்பதில்லையா? ஏதாவது தெரியுதா? தெரியலையேங்க. எப்போ சந்தோஷம் உண்டாச்சு? ஐயா 2 கேள்வி கேட்குறேன் நான். அப்போ என்னச்சு, இந்த 2 கேள்வி கேட்டாலே காலையிலேருந்து இன்னைக்கு எப்படியாவது ஏசப்போ சந்தோஷப்படுத்திடணும். திடீர்னு தனக்குள்ள எல்லாத்தையும் காணிக்கப்பட்டி போனால் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார். அது சந்தோஷத்துக்கு அர்த்தம் தான். அது திடீர்னு 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லு, நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம், ஒரு வேலைக்கான வான வர்றான் போகிறான். அவன்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அவன்கிட்ட இருக்கிற விசுவாசம் என்ன? வீட்டுக்கு வர்றேங்கிறார், ஒன்றும் வர வேண்டாம், நீங்கள் ஒத்த வார்த்தை சொல்லுங்கள். ஆச்சரியம், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட காணலே சந்தோஷப்பட்டார்ல. ஐயோ எல்லாத்தையும் போட்டாலே. நான் சொல்கிறேங்க, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எப்போ எதனால் ஏசப்போ எப்போ நீ கடைசியாக அவரை சந்தோஷப்படுத்தின? கேள்வி நாங்கள் எல்லாரும் கேட்கணும். எல்லா கிறிஸ்தவங்களும் கேட்கணும், எல்லா ஊழியக்காரங்களும் கேட்கணும். உங்கள் சர்ச்சில் சபையை பார்த்து கேட்குறேன், உங்கள் சர்ச்சில் எப்போ ஏசப்பாவை சந்தோஷப்பட்டார்? நீங்கள் பேசுகிற நீங்கள் படிக்கிற பாட்டு இல்லையா, நீங்கள் வாசிக்கிற மியூசிக்கில் சந்தோஷப்பட்டாரா? அவருக்கு சந்தோஷமே எங்கே தான் இருக்குது? ஒரு பாவி மனம் திரும்பதில்லை. நான் சொல்கிறேங்க, நாம் விஎம்எம்ல இருக்கிற எல்லாருங்க ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் அன்பு செலுத்தணும். அவர் அன்பு செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும், ஆடுகளை மேய்க்கணும். அவர் என்ன சொல்கிறார் செய்யணும்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் என்கிட்ட கேட்குறாரா? 1 மணி நேரம் ஜெபிக்கும். 1 மணி நேரம் ஜெபிக்கும். கனிகள் பசியாக வர்றாரு, கனிகளை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்குறேன். என்ன சொல்கிறேங்க, அவர் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கணும் இல்லை, மனுஷர் பாராட்டணுங்கிறதுக்காக இல்லை, ஏசப்பா என்ன பாராட்டணும் சொல்லிகிட்டே இருக்கும், அதை செஞ்சிட்டே இருக்கும். இது இந்த பேசிக் நம்ம உள்ளத்தில் வந்தால் போதுங்க.
நாம் உலகத்தை கலைக்கிறலாம். அல்லேலூயா. நம்ம அடுத்த ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இப்போ இங்கே இருக்கிற 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேருக்கு நம்ம பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு அதில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். என்ன படிச்சிருக்க? நாங்கள் எல்லாம் பயங்கரமாக கோர்ஸ் படிச்சிருக்கோம். 50 பாடம் படிச்சிருக்கோம். எல்லாம் 50 பாடம் படிச்சிருக்கோம். எல்லாம் பாட போகிறோம். அதுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு சிலபஸ் புக்கு கொடுத்துருவோம். அடுத்து அந்த ஒரு வருஷத்தில் 4 பாடம் இருக்கும், 4 புஸ்தகம் படிக்கணும். அது ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஆன்லைன்லேயும் நடத்த போகிறோம். சாயங்காலம் பார்ட் டைமர்ஸ்க்கு திங்கக்கிழமை நடத்த போகிறோம். திங்கள் நாளே பைபிள் காலேஜ் காலையில் 2 செஷன் இருக்கும். ஒரு செஷன் பைபிள் காலேஜுக்கு உரிய சப்ஜெக்ட்டு பேசுவோம். நீங்களும் நம்ம ஊழியர்களும் வரலாம், மற்றவங்களும் இதில் பங்கு பெறலாம். இன்னும் பைபிள் காலேஜ் சேரவங்க சேரலாம். நம்ம சர்டிஃபிகேட் வேல்யூபிள் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். முடிஞ்ச அடுத்ததில் நம்ம என்ன செய்ய போகிறோம், முழு ஆதியாமத்துலேருந்து 1 வெளிப்படுத்தல் கடைசி வாசனம் வரைக்கும் வரிசையாக நம்ம வாசிங்கிறவங்க கை தூக்குங்க. போய் சொன்னால் அவ்வளோதான். அது ஒன்றும் இல்லை. நிறைய முழு நேர ஊழியர்களே வாசிருக்க மாட்டாங்க. அவன் வாசிக்காதவன் இப்போ நிறைய பேர் இருப்பான். அவனை நினச்சிக்குவோம் 20 ஆதியாமம் முதல் வாரம், ஏன்னா நம்ம ஆகஸ்ட்டு செப்டம்பர் இல்லை அக்டோபரில் தொடங்கலான்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபரில் தொடங்குறோன்னா முதல் வாரத்தில் ஆதியாகமம் 1 23 அதிகாரம் ஒரு வாரத்துக்கு. முழு பைபிளை 50 வாரமாக பிரிக்கிறோம். 50 வாரமாக பிரிக்கிறோம். அப்போ 23 அதிகாரம் வரும். ஒரு வாரத்துக்கு 23. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு? 3 அதிகாரம் தான். அவன் வாசிக்க மாட்டான். அதனால் நினச்சிக்கிறோம் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்து விட்ருவோம். கையிலேயே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து விட்ருவோம். வீட்டில் உட்காந்து பார்த்து கொஸ்டினுக்கு என்ன செய்யணும், அதான் பரிச்சு. அல்லேலூயா. மதியானம் மேலே ஒரு கிராமத்துக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் ஆலங்குளத்தில் பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணும், திருநெல்வேலியில் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு எங்கெல்லாம் வசதி இருக்குதோ அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அங்கே பாவூர் சத்தத்துலேயே ஒரு 10 பேர் வந்துட்டாங்களா, அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லா இடத்துலையும் இது ஒரு ஸ்டார்டிங் தான். நம்ம என்ன செய்ய போகிறோம், அன்பாக இருக்கிறோம், என்னெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்கிறோம். கடைசியாக நம்ம கற்றுக்கொள்ள அன்பாக இருக்கிறீர்களா அந்த அதிகாரத்தில் கடைசியாக 21வது வசனம். 21வது வசனம், அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அன்பாக இருக்கிறவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய கடைசி பாடம் என்ன, மற்றவங்களை குறித்து நீ யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. நீ உருப்படணும். பக்கத்து சொல்லு, நீ உருப்படணும். சொல்லுங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடவே கூடாது. அவங்களுடைய அந்தரங்கத்தை குறித்து விசாரிக்கவே கூடாது. ஏன் உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா விசாரிக்கக்கூடாது. அவங்க ஜெபக்குறிப்பு சொன்னாங்கன்னா ஜெபம் பண்ணணும். அதை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. சரிதானா? ஒருத்தரை குறித்து இன்னொருத்தர்கிட்ட பேசினாலே நரகத்துக்கு போயிடும். நம்ம ஊழியத்தினுடைய ரூல் என்ன, ஒருத்தரையும் அவங்களுடைய பர்சனலில் தலையிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ஊழியத்தை பார்க்கணும், அவங்க ஜோலியை பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா உதவி கேட்டாங்கன்னா செய்யணும். உதவி கேட்டாங்கன்னா செய்யணும். இப்போ 3 ஃபீல்டு இருக்கீங்களா? இப்போ என்னது, ஆலங்குளம், பாவூர் சத்திரம். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு ட்ரெயினை பண்ணுவாங்க. அவங்க ட்ரெயினை பண்ணுறாங்க. அடுத்து ட்ரைனிங் ஆகிட்டாங்க. ட்ரெயின் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க எல்லாம் பார்த்து ஏதாவது உதவி வேணால் என்கிட்ட கேளுங்க. இவங்க என்ன செய்வாங்க, இவங்களே மேய்ச்சிக்கிட்டு தான் இவன் எங்கே அடுத்த 2 பேர் இதுவே குறை தான். அல்லேலூயா. இவங்களே மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. இவங்களை பார்த்து இப்படி செய்யணும், ஜெபம் பண்ணணும், அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் தப்பு பண்ணலாம், நம்ம தப்பு பண்ணலையா, சரியாயிருவாங்க. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால் சரியாயிருவாங்க. உதவி கேட்டாங்கன்னா போய் உற்சாகமாக செய்யணும். நம்ம ஊழியத்தினுடைய ரூலே தான். யாரும் இப்போ என்னச்சியுடைய மாமியார் வேலையில்னா இங்கே அதை செஞ்சு அப்படி செஞ்சு அப்படி நான் கேட்குறேன்னா 30 வருஷம் இருக்கு, யார்ட்டையுமே நம்படி கேட்க மாட்டேன். அவங்க இருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்ம பிரசங்கம் பண்ணணும், வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கணும். பொய் பொருட்டு சொல்லக்கூடாது. நான் என்ன செஞ்சேனோ அதை தான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை சொல்லிக் கொடுக்குறோம். அதை பார்த்து அவங்க செய்யணும். அதில் குழப்பம் வந்துச்சுன்னா அவங்க உதவி கேட்டாங்கன்னா நான் செய்வேன். டவுட்டுன்னா சொல்லணும். நம்மளாக ஃபோன் போட்டு அதை அப்படி இப்படி செய்யணும்னு சொன்னால் ஒன்றும் ஓடாது.
ஒவ்வொரு பகுதிகள்லேயும் ஒவ்வொரு சிஸ்டமாக இருக்கும். அந்த ஏரியாவில் ஒரு 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 மாதிரி தான் ஒழிஞ்சுன்னா அவங்களுக்கு அந்த மைண்டு ஆண்டு கொடுப்பார். சரிதானே? அதனால் எல்லாம் இவன் காரியமாக என்ன, யார்கிட்ட பேசுகிறா? பேதுரு யார் குறித்து விசாரிக்கிறான்? அவனுக்கு ஆண்டரை என்ன பதில் சொல்கிறாரு? கடைசியாக சொல்லி வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை உனக்கு என்ன, பக்கத்து சொல்லு, உனக்கு என்ன, உன் ஜோலியை பாரு சொல்லு. ஒருத்தங்களை குறித்து ஒருத்தங்கள்ட்ட இன்னொரு சொல்லவே கூடாது. நம்ம ஊழியங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி. ஒருத்தங்களை குறை சொன்னாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அவன் அப்படி தான், நல்லா செய்யுங்க, நீங்கள் வேணால் டேவிட் என்ன ஃபோன் போட்டு சொல்லிடுங்க, அப்போ தான் அடங்குவேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எதுனாலுமே ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் நம்மளை நம்புகிறார். பின்மாற்ற பேதுருவை நம்புகிறது போல் நம்ம எல்லாம் பின்மாற்றக்காரர்களா முன்மாற்றக்காரர்களா? பேதுரு ஒரு தடவை தான் மீன் பிடிக்க போனார். நீங்கள் பண்ணி தான் மேய்க்க போவீங்க. எத்தனை தடவை? இளையகுமாரன் ஒரு தடவை தான் அப்பா விட்டு போனான். நீயும் நானும் எவ்வளோ தடவை போயிருப்போம்? கணக்கே இல்லை. அவளை மன்னிக்கிறார். மற்றவங்களை குறித்து கேரை பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் எனக்கு இன்னைக்கு காலைல ஜோமன் பொய் சொல்லாமல் கைதுக்கணும், நரகத்து போயிடுவீங்க. இன்னைக்கு காலையில் டேவிட் நான் உங்கள் பேர் சொல்லி ஜோமன்னுங்கிற கை தூக்கு வாட்ச். அல்லேலூயா. ஜெபிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொல்லி ஜெபிக்கணும். நம்ம இடத்துலையே இங்கே நான் ஒருத்தர் ஜோம் பண்ணேன்னா அவங்க தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுறேன். சத்துருக்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரு? ஜோம் பண்ண சொல்கிறார். அப்படி தானே? அப்போ இதுதான் லாஜிக். அதில் என்ன, நீ ஜோம் பண்ணேன்னா அவங்க பாவத்தை மன்னிச்சிரு, தவறுகளை மன்னிச்சிரு. ஒருத்தர் குறித்து ஈஸியாக குறை சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதனால் உன் வயிறை நீ குத்தி கொள்கிற, கல்லால் உன்னை சேதப்படுத்தி கொள்கிறேன்னு அர்த்தம். உனக்கு தான் காயம், உனக்கு தான் காயம். நம்ம ஜீசஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ திடீர்னு இப்போ ஊழியத்தில் சேர்க்கறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஒருத்தனை விளக்கவே மாட்டோம். நம்ம விளக்குறது நம்முடைய வேலை கிடையாது. அவங்க சரியில்லை, அவங்கள தூக்குடா. அப்படி தூக்கிட்டா விஎம்எம்ல யார் கடைசியாக இருப்பா? தப்பு பண்ணவங்கள்லாம் தூக்கிட்டா யார் இருப்பா? ஏசுனார் மட்டும்தான் அந்த விஎம்எம் கிரவுண்டில் இருக்கணும். நானே போயிடுவேன். இப்போ நம்முடைய மினிஸ்ட்ரியுடைய அந்த சென்டரை புரிஞ்சுக்கும். எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தணும், போட்டி ஓட்டு அன்பு செலுத்தணும். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ஜீசஸ் அவர் என்னை போல ஆகும்படி விரும்புகிறார். அவரை போல தாங்க நம்ம ஆகணும். நம்ம ஜீசஸ் போல மாற போகிறோமா, பிசாஸ் போல மாற போகிறோமா? ஏசப்பா இந்த இடத்துல இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவார்? இப்போ கையுங்களவுமா கையுமலம் பிடிக்கப்பட்ட விபச்சாரஸ்திரியை கொண்டு வர்றாங்க எல்லாரும். அது ரூல் என்ன? கல்லறிஞ்சு கொல்லணும். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எங்கள் முதல்ல தப்பு இல்லாதவன் கல்லறி சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். எல்லாம் நம்ம என்ன தப்பை மற்றவங்கள்ட்ட சொல்கிறோமோ அதே தப்பை என்கிட்ட இருக்கும். ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். ஒருத்தன் பெரிய கடனை மன்னிக்கிறாரு, சின்ன கடன் உள்ள போய் அவன் கழுத்தை நெரிக்கிறான். இது என்ன நியாயம்? பைபிளில் இருக்குல்ல. நான் சொல்கிறேங்க, மற்றவங்களை குறித்து கேர் பண்ணக்கூடாது. நான் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? என்ன ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் தான். திடீர்னு ஆண்டவர் காலையிலேருந்து சும்மா இருக்கிறவங்களாம் வேலைக்கு கூப்பிட்றாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நெட்டி வேறு அவங்க வேலைக்கு வர்றான். கடை வீதியில் சும்மா இருக்கிறவனை கூப்பிட்றாரு. 1 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. எல்லாருக்கும் சம்பளம் ஒன்று போல கொடுக்குறாரு ஆண்டவர். மூத்தகுமாரனுடைய வேலை என்ன? எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது அடிக்கலைங்கிறார். கழுதப்பலை எல்லாமே உனக்கு தாண்டா, தின்னு போ கழுதப்பலை எல்லாம் பாருங்க. ஆட்டுக்குட்டியாவது எங்கள் தகப்பனை எனக்கு அடிக்கலை. பச்சார வேசித்திரமானவங்களுக்கு இவ்வளோ வரை காணுமா? அதை பற்றி நீ பேசக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்கணும். அல்லேலூயா. அவனுக்கு நிறைய சம்பளம் கொடுக்குற நோ, அப்படிதான். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? இதாங்க நம்முடைய விஎம்முடைய சென்டர், பைபிள் சென்டரே இதாங்க. அன்பாக இருக்கிற உங்களுக்கு எத்தனை பாயிண்ட் பேசியிருக்கணும்? இப்போ ஒன்று சொல்லுங்கள். முதல் ஒன்று சொல்லுங்கள். இதை நீ அப்படியே காப்பி அடித்து நீ பிரசங்கேற மாறிட வேண்டியதான். அல்லேலூயா.
யோவான் 21 எத்தனை பாயிண்ட்? 6 7 7 சத்தியங்கள். சத்தியம் ஒன்று என்ன? நீ பின்மாற்றாகாத, மற்றவங்களை பின்மாற்றமா கிளதி செத்தா நீஞ்சி மின்னிச்சு ஆகும், மற்றவங்களே சேர்ந்துச்சு ஆகாது. இப்போ ஒருத்தன் கடன் பிரச்சனைனா குழந்தை சின்ன பிள்ளைகள்லாம் சேர்ந்து கொண்டு விடுறான் விஷத்தை வச்சு. சாகிறவன் அவன் சாக வேண்டி தானே. எல்லாம் என்ன ஆவிகள் பாரு. இப்படிப்பட்ட கொடூர மனசு பேதுருக்குள்ளே இருக்குது. நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்க, அப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் சத்தியத்தை நீ படிச்சுக்கிறணும். இப்படி தான் இருப்பாங்க. ஜீசஸ் என்ன செஞ்சார்? அப்படிப்பட்டவர்களே. 2ஆம் பாயிண்ட் என்ன? காத்திருக்கிறார். 3வது என்ன? ஆலோசனை சொல்லுகிறார். நீங்கள் தப்பாக பண்ணவங்களே, இதை இப்படி செய், அதை அப்படி செய், அங்கே எதை செய், இப்படி ஆலோசனைகள் சொல்லணும். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலைத்திருக்காது. அப்போ நம்ம எல்லாம் வீமம் தரிசனத்தை உண்றவங்க. அவங்க பேர் வாங்கிடக்கூடாது, இவங்க பேர் இப்படி இல்லை. தனக்குத்தானே நமக்குள்ளேயே என்ன செய்யக்கூடாது. சிலர் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன், நம்ம எல்லாம் ஏசப்பாவை சேர்ந்தவர்கள். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இயேசுவை நேசிக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற பெரிய பாடங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். நம்ம ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியருக்கு நம்ம என்ன செய்யணும்? இதை இப்படி செய்யுங்க. அங்கே அந்த இடத்துல ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க சோறு கொடுப்பாங்க, அவங்க தண்ணி கொடுப்பாங்க. அந்த ஊருக்கு போனால் அந்த இடத்துக்கு முன்னாடி சண்டே கிளாஸ் எடுக்கலாம். லேலுயா. எனக்கு ஒரு சொந்தக்காரங்க சின்னத்தா கொழுந்தியாவுடைய பேத்தியை ஏதாவது ஒருத்தி இருக்கா, அவட்ட போய் விஎம்எல் வரதுன்னு சொல்லி, இதான் உதவி. ஆலோசனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவினா இதுதான். சரிதானா? அடுத்து எல்லாமே ஃபுல் மீல்ஸ் ரெடியாக இருக்குது. யாருக்கு? பின்மாற்றக்காரர்களுக்கு. இப்போ நம்ம எல்லாம் யார்? பின்மாற்றக்காரர்கள் தான். நமக்காகவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின கறி நெருப்பு மீன் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அடுத்து என்ன? அது அன்பாக இருந்த சீசனுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறத கண்டுபிடிப்பான். ஐடென்டிஃபை. பேதர் கண்டுபிடிக்கல பாருங்க. என்ன? ஆண்டவர் உன் கூட இருக்கிற அன்பாக இருந்த சீசனை யாருன்னு கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா. அடுத்து எத்தனா பாயிண்ட்? 6 ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நான் 3 வாட்டி கேட்குறார். கடைசியாக நினச்சிடும் மற்றவங்களுக்கு பொறுத்து. நான் எப்பயுமேங்க, நான் என்னுடைய 30 வருஷம் ஊழியத்தில் யாரை பொறுத்தும் என் மனசில் வைக்க மாட்டேன். வச்சாலே எங்கள் ஜெபம் கேட்கப்படாது. வரங்கள் கிரியை செய்யாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, இவனை குறித்து என்ன முறுமறுப்பு இருக்கக்கூடாது. நான் நிறைய அடிபட்டிருக்கேங்க வாழ்க்கையில், எவ்வளோ நஷ்டப்பட்டிருக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே எதனால் ஓ மூலியமாக அற்புதம் நடக்க மாட்டேங்குது? முதல்ல நீ அடங்கணும், உன்னை சிலுவையில் அடிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனை சாகவே இல்லை, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு. அதான் சாவு. சுயத்திற்கு சாகணும், மாம்ச இச்சைகளுக்கு சாவணும், கவலைகள் எண்ணங்கள் எல்லாத்துக்கும் சாவணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். அன்பாக இருக்கிற அந்த 21 அதிகாரத்தில் சொன்ன 7 சத்தியங்கள், அந்த சத்தியத்தை கீழ்ப்படிஞ்ச உடனே என்ன ரிசல்ட் வருது? அப்போஸ்தலர் 1 காத்திருக்கிறாங்க, 2 அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அடுத்து 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறார். ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சப்பானி எழும்பி நடக்கிறான், மரித்தோரை உயிரோடு எழுப்புறான். நான் சொல்கிறேன், இந்த 7 பாயிண்ட்டுகளை நான் வச்சு ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா, ஆண்டவர் பேசுகிற 21 கடைசி அதிகாரத்தில் 7 சத்தியத்தை தியானிங்க. உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை வல்லமையினால் நிரப்புவார். அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கித்தா 3000 ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பேதுரு யோவான் ஜெபித்து சப்பானி நடந்தது போல அநேகர் நடப்பார்கள். அற்புத அடையாளங்களை செய்வார், அற்புத அடையாளங்களை செய்வார். மரித்தோர்களை உயிரோடு எழுப்புவீங்க. எல்லா கண்களையும் மூடி
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம எழும்பி நின்று கொஞ்சம் நேரம் ஜோபிப்போம். எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஷாக்கா பாபா ஷிகா பா தூரா தி யாக்கரா பதூரா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள். நன்றி நன்றி. முடியாதவங்க நினைக்கோங்க. ஹல்லே லூயா ஹல்லே லூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மீன் பிடிக்க போகிறேன். இந்த சிந்தனைகளை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நானும் பின்மாற்றாக மாட்டேன். மற்றவங்க பின்மாற்றம் ஆவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லே லூயா ஹல்லே லூயா. ஆண்டவரே, என்ன உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, கடந்த நாட்களில் உம்மை விட்டு பின்வாங்கின காரியத்தை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. ஓ பின்மாற்ற பேதுருவை தேடி வர்றீங்களே, என்னை தேடி வர்றீங்களே, எனக்காக காத்திருக்கீங்களே, எனக்கு ஆலோசனை சொல்றீங்களே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்மாற்றமாக இருந்தாலும் ஆண்டவரே, நீ என் கூட தான் இருக்கிறீங்க. நான் உம்மை காணாதபடி என் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறதே, என் பாவம் மறைக்கப்பட்டு இருக்கிறதே. ஹல்லேலூயா. நான் பாவியான மனுஷன் சொல்லி நிர்வாணமாக இருந்தபடியால் அவன் கப்பலிருந்து கடலில் குதிக்கிறான். ஓ ஆனால் யோவானுக்கு இவர் கர்த்தர் என்று காண்கிறான். ஆண்டவரை, எப்பொழுது நான் உம்மை காணட்டுமா ஆண்டவரே? என்னுடைய பாவ வாழ்க்கை என் கண்ணை மறைக்க கூடாது. எப்பொழுதுமே என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நான் உணர்வு எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பின்மாற்றமாகி எங்களுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். போஜனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். என்னோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய தாகத்தை தீர்க்கும்படி வந்தபடியா உன் குடும்பத்தார்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டுமா? வாயில அல்ல. ஓ அன்பா இருக்கிறாயா? ஆண்டவர் உங்களை பார்த்துக்க, நீ இவர்களிலும் அன்பா இருக்கிறாயா? ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, நானுமே நேசிக்கிறேனப்பா, நானுமே நேசிக்கிறேனப்பா. ஐ லவ் யூ ஜீசஸ். அந்த உலகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் வேண்டாம். உம்மை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். உம்மை தவிர எனக்கு எந்த ஆண்டவரே சந்தோஷமே வேண்டாம். நீங்க எனக்கு சந்தோஷமா இருங்க. நீங்க எனக்கு ஆறுதலா இருக்கிறீங்களே, நீங்க எனக்கு போதும். ஷாக்காபாமா சாக்காபாமாந்தூரி. ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும். உங்க அன்பு எனக்கு போதும். உங்க அன்பு எனக்கு போதும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீகாமா சாதுரதி யாக்கர. ஆண்டவரே, உம்முடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. 50,000 சுவிசேஷ ஊழியத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். என்னால் இயன்றதை செய்யும்படி ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. மற்றவங்களை நான் கண்ணார கூட பார்க்க மாட்டேன். அவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இருப்பேன். மற்றவங்களை குறித்து பேச மாட்டேன். மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய பரிசுத்தாவிடைய வல்லமையினால் நிரப்புங்க. பேதுரு யோவான நிரப்பின அந்த வல்லமை எங்களை நிரப்புவதாக. நம்முடைய அக்கினியின் அபிஷேகங்களை நிரப்புவதாக. ஒரு பெந்தகோஸ்தே அபிஷேகத்தின் வல்லமைகளை நிரப்புவதாக. வரங்களினால் நிரப்புவதாக. ஆண்டவரே, எங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்வீராக. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு அடையாளம் தாங்க. என் கூட இருக்கிறீங்கிறத எல்லா ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு அடையாளங்களை தாங்கப்பா. அடையாளங்களை தாங்கப்பா. முகவரியை தாங்க ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஏறக்குறை 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்களே, என்னை கொண்டு 1000 ரட்சிப்பீராக. மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்புகிற அந்த கிருபை வரத்தை எனக்கு தருவீராக. எங்களுக்கு தருவீராக. வியமம்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, 50,000 கிராம ஊழியத்திற்கு சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இதில் அநேக கிறிஸ்தவர்கள் எழும்பட்டும். ஒரு குடும்பம் ஒரு 10,000 கிராமங்களில் சுவிசேஷ அறிவிப்பதற்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, 1000 ரூபாய் கொடுக்குற 50,000 பேர்களை எழுப்புங்கப்பா. 50,000 பேர்களை எழுப்புங்க. இதற்கான கைப்பிரதிகள் கிடைக்க உதவி செய்யுங்க. 50,000 பைபிள் கிடைக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நான் என் குடும்பத்தின் சார்பா ஒரு 10 கிராமத்தில் ஊழியம் செய்யட்டும் என்று தீர்மானம் செய்யட்டும். என் சபையின் சார்பா 10 கிராமத்தில் சுவிசேஷ அறிவிக்கணுங்கிற கிருபைகளை தருவீராக. என் ஜபக்குழுவின் சார்பாக நான் ஒரு 10 கிராமத்தில் ஊழியம் செய்யட்டுங்கிற கிருபைகளை தருவீராக.
கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆளுங்குளம் பகுதிகளில் இருக்கிற 100 கிராமத்தில் சுவிசேஷ அறிவிக்கட்டும். பாவூர் சோத்திரம் பகுதியில் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்திலும் சுவிசேஷ அறிவிக்கட்டும். சுரண்ட பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்களும் சுவிசேஷ அறிவிக்க எங்களை பயன்படுத்துவீரா. தென்காசி புறங்களில் இருக்கிற எல்லா கிராமத்திலும் சுவிசேஷ அறிவிக்க எங்களை பயன்படுத்துவீரா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அநேகர் இந்த ஊழியத்திற்கு தங்களை பலப்படுத்த உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா மிஸ்டரிகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.